அவங்க ஒரு ரிக்ஷால போனது தெரிய வந்திருக்கு. இந்த 13 வயதான சிறுமி அவங்களுடைய ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிருக்காங்க. அவங்கள மீட் பண்ணிட்டு அகைன் வீடு திரும்பி இருக்காங்க. நைட் டைம்ன்றதுனால அவங்க வீட்டுக்கு போனோம்ன்றதுனால பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்டோவை நிறுத்தி வீட்டுல விடும்படி கேட்டிருக்காங்க. அந்த ஆட்டோ ஓட்டுநரும் என்ன பண்ணிருக்காருன்னா, நான் உங்களை வீட்டுல விடுறேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிருக்காரு. ஆனா அந்த ரிக்ஷா ஓட்டுநர் அவங்கள வீட்டு பகுதிக்கு கூட்டிட்டு போகாம இன்னொரு பகுதிக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. அந்த சிறுமிக்கும் எந்த ரூட்ல போறோம்னு சொல்லிட்டு கூட தெரியாம இருந்திருக்கு. ஆனா அந்த சிறுமியோட பயணம் அந்த ஆட்டோவில மட்டும் முடியல. அந்த ஆட்டோ ஓட்டுநர் இன்னொரு பகுதிக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் படி அந்த ரிக்ஷா ஓட்டுநர் அந்த சிறுமிய ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஹோட்டல் நிர்வாகிகள் கிட்ட இந்த குழந்தைய அவரு ஒப்படைச்சிருக்காரு. இந்த வழக்குல இந்த ஒரு சம்பவம் ரொம்பவே அதிர்ச்சியானதாக மாறுது. ஒரு ஆட்டோல ஏறி வீட்டுக்கு போலாம்னு ஏறின அந்த ஒரு சிறுமிக்கு இப்படி நடக்கும் சொல்லிட்டு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க.